இந்திரகுமார் எப்படி பார்க்குறீங்க? இந்த உறுதி வந்து நிலைக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ வரைக்கும் இந்த கூட்டணியில் எந்த சிதையும் இல்லை. அதனால் கூட்டணி குறித்தான கேள்வி தேவையற்றது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்றத தொடர்ந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால் அதை வந்து ஒரு சந்தேக பார்வையோட அல்லது வந்து ஏதாவது ஒன்று நடந்து விடாதா அப்படின்ற எதிர்பார்ப்போட வருவாங்க பாருங்க, 15 மாதங்கள் இருக்கிறது அப்படின்னு காலத்தின் பேரில் பழியை போட்டு விட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இன்றைய நிலவரம் என்ன அப்படின்றது தான். இன்றைய நிலவரத்தின்படி திமுக அப்படின்ற அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது அப்படின்ற இந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், 2026 நோக்கிய பயணத்திற்கு இவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அவர்கள் வந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள். அது பாக முகவர்கள் நியமிக்கிறதா இருக்கட்டும், அந்த பாக முகவர்களுக்கான இணையதள பயிற்சி வகுப்புகள் நடத்துவதா இருக்கட்டும், அந்த பாக முகவர்களுடைய வேலை செய்வதற்கான பயிற்சி முகாம்களாக இருக்கட்டும், தொகுதி வாரியாக மண்டல வாரியாக என்று 2 வகையாக பிரித்து அந்த கட்சியினுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய பலம் அப்படின்றத 2 வகையாக மதிப்பிடலாம். ஒன்று ஆளுங்கட்சி அப்படின்ற வகையில் அந்த ஆட்சியினுடைய பலம், 2வது கட்சியாக அவர்கள் தொடர்ந்து இயங்குவதன் அடிப்படையில் அவங்களுடைய கட்சியினுடைய பலம். கட்சியினுடைய பலம் ஆட்சியினுடைய பலம் இரண்டையும் மதிப்பிட்டு தான் அவர்களுடைய கிளைம் வந்து சரியாக இருக்கிறதா அல்லது கிளைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வந்து 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறோம் அப்படின்னா ஓகே, ஒன் அனதர் பார்ட்டி இன்னொரு கிளைம் பண்றாங்க அப்படின்ற இடத்துல இருந்து அதை கடந்து போயிடுவோம். அது வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா மாறாது. அது ஏன் டிபேட்டபிள் டாபிக்கா மாறுது அப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுதுதான் அது பேசுபொருளாக மாறுகிறது. அப்ப அடிப்படையில எதிலிருந்து மதிப்பிடுகிறோம் அப்படின்னா கட்சி பலத்திலிருந்து மதிப்பிடுகிறோம். கடந்த 3 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக என்ற கட்சி தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற விதம் வந்து ரொம்ப அபரிமிதமானது. அதற்கு முந்தைய 4 ஆண்டுகளில் அதிமுக ஆளுகின்ற வாய்ப்பை கையில் வைத்திருந்த போதும் தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கு என்ன வேலை செய்தது அப்படின்றதுல இருந்து ஒப்பிட்டு பார்த்தால் அது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இந்த திமுகவுடைய இளைஞரணி அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு மட்டும், பொதுவாகவே இளைஞரணி அப்படின்றது வந்து எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா மாவட்ட அளவில், மாநகர அளவில், நகர அளவில் மட்டும்தான் இந்த இளைஞரணின்ற கட்டமைப்பு இருக்கும். ஒன்றிய கிளை மற்றும் வட்ட கிளைகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குமா அப்படின்னா அப்படி எல்லா கிளைகளும் இருக்காது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினுடைய கணக்கின்படி 3 லட்சம் பேருக்கு புதிதாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்தார்கள் இளைஞரணியில் மட்டும். இன்றைக்கு வரைக்கும் இல்லம்தோறும் இளைஞரணி அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் இளைஞர்களை புதிதாக கட்சியில் இணைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு அவர்களுக்கு நடத்துகின்ற பயிற்சி நிறைய பண்றாங்க. ஓகே, நீங்க கட்சியின் பலம், ஆட்சியின் பலம், ஆட்சி பலம், ரைட். இந்த ஆட்சி பலத்தின் மீது தான் பலரும் கேள்வி வைக்கிறாங்க. இப்ப அதிமுகவோ பாமகவோ, இப்போ சூரியபிரகாஷ் கூட நிறைய பட்டியல்கள், கலை கூட வச்சிருப்பார் நிறைய பட்டியல். இந்த ஆட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதை வந்து கணக்கு போட்டு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அப்ப இந்த 200 சாத்தியப்படாது அப்படிங்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இது ஆட்சியினுடைய பலம் அப்படின்றதற்கு கீழே பேசணும் அப்படின்னா அந்த அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் அவ்வளவுக்குள்ளே நான் போக விரும்பல. ஒரு விமர்சனம் தொடர்ந்து வருவது என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் எவ்வளவு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சட்டப்பேரவையிலேயே பதில் சொல்லி இருக்கிறார். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய, இது நம்ம கொடுக்குற டேட்டா இல்லை, புதிய ஒன்றிய அரசாங்கத்தின் கீழே EPF அப்படின்ற நிறுவனம் இருக்கிறது, எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ள ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த EPFல வந்து கணக்கு தொடங்கப்படும். அதன்படி பார்க்கும் பொழுது கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 77,78,999 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தரவு. 2வது நான் முதல்வன் அப்படின்றது முதலமைச்சருடைய ஒரு பிரெயின் சைல்டு ஸ்கீமாக அவர் ப்ரப்போஸ் பண்ணது. அதுல மட்டும் கடந்த 2 ஆண்டுகள்ல அதனுடைய செயல்பாட்டில் 3 லட்சம் பேருக்கு அதுல மட்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து தனியார் துறையிலான வேலை வாய்ப்புகள், ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் போத்தையும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம்களின் மூலமாக 2,01,596 புதிய வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் வேலை வாய்ப்புகள் கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து எந்த தரவு, சார் நீங்க பேசும்போது நான் முடிச்சிடறேன். அப்போ வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றது எந்த தரவுகளின் அடிப்படையில சொல்றீங்க? உதாரணத்திற்கு இப்ப தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனம் இந்திய அளவுல வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது. அதற்கு நம்ம என்ன சொல்றோம்,
லேபர்ஸ் குறித்து சர்வதேச அமைப்புகள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வை இந்தியாவினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வெளியிடுறாரு. அதுல சொல்லி இருக்கிறாங்க இத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள், புதிய வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தரவின் அடிப்படையில் நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அப்ப எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இன்மை அதிகமாகி விட்டது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகி விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? அப்போ தரவு இல்லாம அதை சொல்லக்கூடாது. இல்ல வாக்குறுதியில நீங்க என்ன நம்பர் சொன்னீங்க, அந்த நம்பரை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அது போக இந்த அரசு ஊழியர் அந்த விஷயத்தையும் பழைய ஓய்வூதிய திட்டம் எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அவங்களே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் சிறப்பாக செயல்பட்டார், வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போ 2026 அப்படி ஆக்கினா தான் வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளிவந்தது, அதையும் பார்த்துருப்பீங்க. அதுபோக சட்டம் ஒழுங்கு, இந்த போதை கலாச்சார விஷயங்கள், இதெல்லாம் அரசை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனங்களா இல்லை இந்த 200ங்கிற இலக்குக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்காதா? இல்லை, 200ன்ற இலக்குக்கு பாதகத்தை ஏற்படுத்துவது அப்படின்னா அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய அணிகளினுடைய வலுவையும் சேர்த்து தானே கணக்கு போடணும். வினைவலியும் தன்வலியும் மட்டுமல்ல, மாற்றான் வழி என்ன அப்படின்றதையும் சேர்த்து தானே கணக்கு போட முடியும். அப்போ மாற்று கட்சிகளினுடைய செயல் திட்டம் என்ன, கூட்டணி என்ன அப்படின்றது பிரியன் சார் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக என்கின்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு தலைமையில பிரச்சனை இருக்கிறது, அதனால ஒண்ணு சேரல, பிளகி இருக்கிறாங்கன்றதெல்லாம் வேற. ஆனால் அவர்களோடு சேர்ந்தால்தான் குறைந்தபட்சம் இதை எதிர்ப்பதற்கான வலுவை அவர்கள் திரட்ட முடியும் அப்படின்ற இடம் தான் யதார்த்தமான இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல இருந்துட்டு அதிமுக என்ன செய்ய போகிறது அப்படின்றதுதான் விமர்சனம். இரண்டாவது, ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிக்கைகள். ஐயா அவர்கள் துபாயில் இருப்பதாக அறிகிறேன். அது வந்ததற்கு பிறகு அவருடைய மற்ற அறிக்கைகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஐயா என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, 29ஆம் தேதி மணிமண்டபம் திறக்க போறீங்க, திறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், இந்த அறிவிப்பு மட்டும் வரலன்னா பார்த்துங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பாக. அந்த இடஒதுக்கீடு தொடர்பான விஷயம் பேசும் பொழுது ராமதாஸ் அவர்கள் ஏன் இதை திரும்ப திரும்ப பேசுகிறார் அப்படின்னா, நீண்ட காலமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் 80களில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம், சமூக நீதிக்கான போராட்டம், வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. 21 பேர் தங்களை உயிர் தியாகம் செய்து கொண்ட ஒரு நிகழ்வு. அந்த 21 பேருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மணிமண்டபம் கட்டுகிறார். இன்றைக்கு வன்னியர்களுடைய ஒரு ஒற்றை பிரதிநிதியாக தன்னை ராமதாஸ் அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், நினைத்துக் கொள்ள மட்டும்தான் முடியும். யதார்த்தம் என்னவா இருக்கு? பெரும்பான்மை வாக்குகள் யாரிடம் இருக்கிறது? வன்னியர்களுடைய வாக்குகள். இன்னைக்கும் கலை சாரா இருக்கட்டும், பிரியன் சாரா இருக்கட்டும், அவங்களும் இதை ஒத்துக்கொள்வார்கள். யாரிடம் அதிகமாக இருக்கிறதுனா திமுக அதிமுகவிடம் தான் அதிகமாக இருக்கிறது. விசிகாவுக்கு கூட வன்னியர்களுடைய வாக்குகள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ வன்னியருடைய ஒற்றை பிரதிநிதி அல்ல அவர். ஆனா அந்த இடத்தை எப்படியாவது சாதி வெறியின் மூலமாக தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரை வம்பிழுத்து பார்க்கிறார். முதலமைச்சர் ஏன் அவர் வேலை இல்லாமல் இருக்கிறாரு, அந்த அதுக்கு பதில் சொல்லாம தவிர்க்கிறார் அப்படின்னா, அவர் ரொம்ப டாக்டிக்கலா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேமிங் அப்படின்னு, தன்னுடைய எதிரி யாரு, தன்னுடைய கிரவுண்ட் என்ன அப்படின்றத செட் பண்றது. அப்போ நீங்க அந்த கிரவுண்ட்லயே இல்லைங்க, நீங்க இந்த மேட்ச்லயே இல்லைங்க, எனக்கு தெரியும் என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் பிரதிநிதிகளை, இந்த சமூகத்துக்காரர்களை நாங்க எப்படி பேசணும், என்ன மாதிரியாக அவர்களுக்கான திட்டங்களை நடத்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், நீங்க வராதீங்க அப்படின்னு ராமதாஸை தள்ளி வைக்கிறாரு. இந்த தள்ளி வைக்கிற இடத்துக்கு ராமதாஸ் நிக்கிறாருன்றதுதான் அரசியல் அவலம், ராமதாஸுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அவலம். அந்த அவல நிலையிலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வன்னியர் இடஒதுக்கீடு கேட்கிறாரு. அந்த இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்துக்குள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர் திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன அப்படின்னா, ஜனார்தனன் கமிஷன்ல ஒரு வரி அடிக்கோடிட்டு நோட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்டேட்டட் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மாறாக இது மட்டும் முடிச்சிடறேன், இத மாநில அரசு எடுக்கக்கூடிய தரவுகள் இருக்கு இல்லையா, சர்வே அப்படின்னு சொல்றாங்க, இதை எடுத்து மட்டுமே கொடுத்து விட முடியும்ன்றாங்க. அப்படியான ஒரு சில தரவுகளை கடைசியாக அமைக்கப்பட்ட தணிகாசலம் ஆணையத்திலும் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அதை உச்சநீதிமன்றம் பார்த்துவிட்டு என்னங்க போதுமான ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கே, இதை ஒரு தரவா எடுத்துட்டு வந்தா நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இது பெரிய அளவில் ஒப்பீடு தேவை அப்படின்னா அதற்கு சென்சஸ் தேவை அப்படின்றத முன்மொழிகிறாரு ஸ்டாலின். நான் உன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன் ராமதாஸ் அவர்கள்ட்ட, அவர் கூட்டணியில் இருக்கிறாரு. 2011 நம்ம சென்சஸ் எடுத்திருக்கிறோம், அது அப்டேட்டடான சென்சஸ், சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்கிறோம், வெறுமன காஸ்ட் சென்சஸ் இல்ல, எக்கனாமிக் சென்சஸ் இல்ல. இந்த எஸ்சிபிசி டேட்டாவை பயன்படுத்தி தான் ஒன்றிய அரசு பல காலமாக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆவாஸ் யோஜனால இருந்து உஜ்வாலா யோஜனா வரைக்கும் அதுல தான் தீட்டுறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இதற்கெல்லாம் அந்த டேட்டா பயன்படுதுல, அப்ப காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனுக்கும் அதுக்கு பயன்படும்ல. அந்த டேட்டாவை வெளியிட சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தலை எப்போது கொடுத்தார், இதற்கு பிறகு கொடுப்பாரா? சரி, இந்திரகுமார் நிறைவா. இல்லை, மீண்டும் மீண்டும் திமுக போட்டியிட்ட தொகுதிகள்
அதெல்லாம் கணக்கு சொல்லி அதனுடைய ஓட் பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒன்றை எல்லா விவாத நிகழ்ச்சிகள்லையும் தொடர்கதையாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 2021 போட்டியிட்ட இடங்கள் 173 திமுக போட்டியிட்ட இடங்கள். அது ஆவரேஜாக 6 தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 29 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கிட்ட 2021 கணக்கு. அதில் பெற்ற வாக்குகள் 1.74 கோடிகள். 2024 இப்போ போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் கொங்கு ஈஸ்வரன் அவர்களையும் சேர்த்து 22 இடங்களில் திமுக சின்னம் போட்டியிட்டு இருக்கிறது. பெற்ற வாக்குகள் 1.16 கோடி. பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2021 37%, 2024 26%. ஒரு தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆவரேஜாக 10 லட்சம் ஓட்டு போலா இருக்குன்னு கணக்கு பண்ணோம்னா திமுக 7 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைவாக போட்டிட்டு இருக்கிறது. 2021 நாடாளுமன்ற தொகுதி கணக்குல பார்த்தோம் அப்படின்னு அப்ப கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகள் வித்தியாசப்படுகிறது. 70 லட்சம் வாக்குகள் பண்ண முடியாது. தொகுதிக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 70 லட்சம் வாக்கு வித்தியாசப்படுது. அது எக்ஸாக்டா அப்படியே போல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதனால திமுகவினுடைய வாக்குகள் எந்த பிரச்சனை அப்படின்றதுதான் உண்மை. இந்த கணக்கை மக்கள் போட மாட்டாங்கன்னு நம்பி நீங்க பூதாகரமா கணக்கு காட்டலாம். அதற்கெல்லாம் மக்கள் ஆட்படுபவர்கள் கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கு பாமகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸ் அவர்களுடைய கிரெடிபிலிட்டி. பாஜகவை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு இடஒதுக்கீட்டு போராட்டம் போடுகின்ற ராமதாஸ் அவர்கள் களத்தில் ஈடுபட போவது கிடையாது அப்படின்றது யதார்த்தம். ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சொந்தமாக மதசார்பற்றவர்கள் நாங்கள் என்பதை நிரூபிக்க வழி இல்லாமல் அவர்கள் யாருக்காக காத்திருக்கிறார்கள்னா விசிகா வந்துடாதா, கம்யூனிஸ்ட் வந்துட மாட்டாங்களா, காங்கிரஸ் வந்துடாதான்னு காத்திருக்கிறாங்க. இந்த கிரெடிபிலிட்டி கிரைசிஸ்ல இருந்து இந்த கட்சிகள் எப்போது உடைத்து கொண்டு வெளியில் வருகிறார்களோ அப்போதுதான் அவர்களால் யதார்த்தமான அரசியலை பேச முடியும், செய்ய முடியும். ஓகே.